ஹாய் கைஸ், இது உங்கள் சினி ரெயின்போ. தனுஷை நேருக்கு நேர் தாக்கிய சிம்புவின் 7 வசனங்கள். எதுக்குமே அசராத அசுரன். பொதுவாக பெரிய ஹீரோக்கள் தங்களுக்கு போட்டியாக இருக்கும் நடிகர்களை மறைமுகமாக தாக்குவது போல் படங்களில் வசனங்கள் இருக்கும். இது எல்லாம் படத்தின் பிசினஸ் வியாபாரத்திற்காக வைக்கப்படுவதுதான். இதை தாண்டி நடிகர் சிம்பு நேரடியாக தனுஷை நேருக்கு நேர் உன்னை பற்றி தான் பேசுறேன் என்று சொல்லும் அளவுக்கு தனுஷுக்கு எதிராக 7 வசனங்களை பேசியிருக்கின்றாராம். அது பற்றி நாங்கள் இப்போ பார்ப்போம். காளி படத்தில் வில்லன் லால் சிம்புவுடன் ஹே நான் பொல்லாதவன் என்று சொல்வார். அதற்கு சிம்பு டேய் நான் கெட்டவன் என்று சொல்வது மாதிரி வசனம் இருக்கும். பல்லவன் படத்தை பொறுத்தவரையில் பள்ளி காட்சியில் ரீமா சென்னை சிம்பு லெஃப்ட் அண்ட் ரைட் வண்டுவது போன்ற ஒரு காட்சி இருக்கும். அதில் என் லவ்வர் என்னை விட்டுட்டு போயிட்டாங்கன்னு அவங்க கூட சேர்த்து வைங்கன்னு போலீஸ் ஸ்டேஷனில் வாசலில் நிப்பியா பாத்தியான்னு பேசியிருப்பார். இதில் நேரடியாக தனுஷின் தேவதையை கண்டேன் படத்தை தான் கலாய்த்திருப்பார். படிக்காதவன் படத்தில் தனுஷ் தமன்னாவிடம் என்ன மாதிரி பசங்களை பார்த்தா பிடிக்காது, பார்க்கத்தான் பிடிக்கும் என்று சொல்லியிருப்பார். அதே வசனத்தை வாழு படத்தில் சிம்பு கொஞ்சம் மாற்றி வைத்திருப்பார். ஹன்சிகா சிம்புவுடன் சில பசங்களை பார்க்க தாண்டி பிடிக்கும், ஆனால் உன்னை பார்த்த உடனே பிடிச்சிருக்குன்னு சொல்வது போல் இருக்கும். வானம் படத்தில் சிம்பு தன்னுடைய காதலிக்காக 40,000 ரூபாய் பணத்திற்கு அலைவார். அப்போது சந்தானத்திடம் யாரிடம் இந்த பணத்தை கேட்பது என டிஸ்கஸ் செய்வது போல் ஒரு காட்சி இருக்கும். அதில் சிம்பு தனுஷ்கிட்ட கேட்கலாமா என்று சொல்லுவார். அதற்கு சந்தானம் அவன் உனக்கு நான் கண்டிப்பாக தரமாட்டான் என்று பதில் சொல்வது போல காட்சி இருக்கும். நடிகர் சிம்பு எழுதிய பெரிய சர்ச்சையான பாடல் பீப் சாங். இந்த சர்ச்சை சமயத்தில் தனுஷ் மயக்கம் என்ன படத்தில் எழுதிய காதல் என் காதல் பாட்டை சுட்டி காட்டியிருப்பார். பத்திரிகையாளர் அவரிடம் கேள்வி கேட்கும்போது அடிடா அவளை விட்டுடா அவளை என்று பாட்டு எழுதுறவங்களை சும்மா விட்டுருங்க என்று கோபமாக பேசியிருப்பார். அன்பானவன் அடங்காதவன் அசராதவன் படத்தில் ஒரு காட்சியில் சிம்பு விஷால் தனுஷ் என்று யார் வந்தாலும் பிரித்து மேஞ்சிடுவன் என்ற வசனத்தையே பேசியிருப்பார். தன்னுடைய உடல் எடையை கிட்டத்தட்ட 30 கிலோ குறைத்து ஈஸ்வரன் படம் மூலம் ரசிகர்களுக்கு பெரிய ஷாக் கொடுத்தார். அந்த ட்ரெய்லர் வீடியோவில் அழிக்க வந்த அசுரன் இல்ல காக்க வந்த ஈஸ்வரன் என்று பேசி மீண்டும் தனுஷை வம்புக்கு இழுத்திருப்பார். இது ஒரு பக்கம் இருக்க, அஜித் நடித்துள்ள விடாமுயற்சி இன்னும் சில தினங்களில் திரைக்கு வர இருக்கின்றது. பொங்கலுக்கு வர வேண்டிய படம் சில தாமதத்தால் தற்போது வெளியாகி இருக்கின்றது. இதை கொண்டாடுவதற்கு ரசிகர்கள் காத்திருக்கின்றார்கள். அதே போல் அவர் நடித்து வரும் குட் பே டக்லி படம் ஏப்ரல் 10ஆம் தேதியும் வெளியாக இருக்கின்றது. ஆக அடுத்தடுத்து அஜித் ரசிகர்களுக்கு ப்ரீட் தான். இந்நிலையில் தனுஷ் இயக்கி நடித்து வரும் இட்லி கடை படமும் ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதியை குறிவைத்துள்ளது. அதற்காக போஸ்டர் தற்போது வெளியாகி இருக்கின்ற நிலையில் அந்த போஸ்டரை பொறுத்தவரையில் அதில் அருண் விஜயையும் காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த செய்தியை படக்குழு இத்தனை நாட்களும் ரகசியமாகவே வைத்திருந்தது. தற்போது அந்த ரகசியம் உடைந்த நிலையில் இது எதிர்பார்க்காத கூட்டணியா இருக்கு என ரசிகர்கள் வாழ்த்தி வருகின்றார்கள். மேலும் ஏப்ரல் 10 செம்ம சம்பவம் இருக்கு. அஜித்துக்கு வில்லனாக நடித்த அருண் விஜய் தற்போது தனுஷுடன் இணைந்து அவருடன் மோதுகின்றார். இப்படி ரசிகர்கள் கமெண்ட் கொடுத்து வருகின்றார்கள். அதிலும் அந்த போஸ்டரில் தனுஷ் அருண் விஜய்க்கு உதவியாளர் போன்ற லுக்கில் இருப்பதும் எதிர்பார்ப்பை அதிகரித்திருக்கின்றது. இது போன்ற சினிமா தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தொடர்ந்தும் சினி ரெயின்போவுடன் இணைந்திருங்கள்.